பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 102வது பிறந்த நாள் பெருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு அன்னார் அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு பெருந்தலைவர் அவர்களுக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தொடர்ந்து நாங்கள் மதுரையில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடர்ந்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். அதே நேரத்தில் இந்த பெருந்தலைவருடைய சிலையை இன்னைக்கு திமுக எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. திமுக ஆட்சி 5 முறை நடந்திருக்கு. பெருந்தலைவருடைய சிலையை பராமரிக்கவே இல்லை. என்னுடைய முயற்சியில் தான் சீர்மிகு நகர் என்ற திட்டத்தின் அடிப்படையில், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் 50 லட்சம் ரூபாயில் புனரமைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை அலங்காரம் பண்ணியிருக்கோம். அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மதுரையில் இந்த அரும்பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் 4 மாசு வீதிகளும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம மகால் புனரமைக்கப்பட்டிருக்கு 2 கோடி ரூபாயில். பூங்கா, இங்கே 10 தூண் மண்டபம், அது மாதிரி புது மண்டபம், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரைக்கு தங்கு தடையின்றி குடிநீர், இத்தனை திட்டங்களும் மதுரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த கடவுள் அவர். எனவே அவருடைய நாளில் அவருக்கு புகழ் சேர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது. சொல்லுங்க. அது நான் நேற்று பூரா வெளியே ஒரு இடத்துல இருந்தேன். எங்க தலைவரே தொடர்பு கொண்டார் தெரியல. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட தகவல் சொல்றேன். அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேங்க. அதான் நான் பார்த்துட்டு என்னன்ற அது என்ன சட்ட ஒழுங்கு தான் ரொம்ப மோசமாகி போச்சு. எங்க பார்த்தாலும் ரவுடிசம், எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, இதுதான் நடக்குது. இதே நம்ம பொதுச் செயலாளரே கண்டிச்சு கூட இது பண்ணியிருக்கேன். நேற்றைய தினம் கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. அதில் கூட சந்தேகத்தை எழுப்புறாங்க. பொதுவாக காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்பாடு இல்லை என்பதுதான், அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எங்களால மட்டும்தான் காமராஜர் ஆட்சியை தர முடியும்னு அன்புமணி சொல்லியிருக்காரு சார். எங்களால மட்டும்தான் காமராஜர் ஆட்சி. அன்புமணி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு, அவரால் தான் தருவோம்னு சொல்றாரு. இதை காட்டிலும் ஈவிகேஸ் இளங்கோவன் இருக்கார் பாருங்க. 66 பேர் இறந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில். போன ஆண்டு 23 பேர் செங்கல்பட்டில் இறந்திருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. எங்க பார்த்தாலும் ரவுடிசம், போதைப் பொருள் நடக்குது. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வழிப்பறி, செயின் ஸ்னாப்பு, இதெல்லாம் நடக்குது. இந்த ஆட்சியே நம்முடைய ஈவிகேஸ் இளங்கோவன் காமராஜர் ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் போல இன்னைக்கு அவர் இருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை அதே மாதிரி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கிறார் என்று சத்தியமூர்த்தி பவன்ல இருந்தே பாராட்டுறார். இது மாதிரி காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் இந்த மாதிரி பேசுறாருன்னா, அவர் பேசுற காட்டிலும் இவர் அன்புமணி பேசுறத பத்தி ஒன்றும் இல்லை. அவர் இனிமேல் தானே கொண்டு வரணும், அது வரும்போது பார்த்துக்கலாம். பொதுவாகவே எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அதை விரிவுபடுத்தினார் புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா தலைவருடைய புரட்சித் தலைவர் காலத்தில் தான் கல்வி எல்லாம் பொற்காலம். அது கல்வித்துறைக்கு ஒரு பொற்காலம் என்றால் அது மிகையாகாது. உயர்கல்விக்கு எனவே பாலிடெக்னிக்கில் உயர்கல்வி, இன்ஜினியரிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இதையெல்லாம் கொண்டு வந்த பெருமை புரட்சித் தலைவருக்கு தான் சாரும். இனி அதுவரை தமிழகத்தில் மிக குறைவான எண்ணிக்கையிலே இன்ஜினியரிங் கல்லூரி, சட்டக்கல்லூரிகள் இருந்தது. புரட்சித் தலைவர் கொண்டு வந்ததுதான். எனவே புரட்சித் தலைவருடைய ஆட்சியை, பெருந்தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கடுத்து
புரட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா. நாட்டில் விலைவாசியை இல்லாத அளவுக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர் எங்களுடைய அம்மா அவர்கள். அம்மா உணவகம் 1 ரூபாய்க்கு 1 இட்லி, 2 ரூபாய்க்கு தயிர் சாதம், 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணின்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்து இலவச பாட புத்தகம் கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி சீருடை கொடுத்தாங்க. இதுதான் காமராஜர் ஆட்சி. அதே மாதிரி அவர் வழியில் எங்களுடைய எடப்பாடியை மிகப்பெரிய அளவுக்கு 11 ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். அவருடைய 4 ஆண்டு காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. 27 பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி, இப்படி எண்ணற்ற கல்வியை கொண்டு வந்தார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே நிலைநாட்டியிருக்கு என்பதை இந்த நேரத்தில் இன்னும் குற்றமே ஒண்ணு அந்த எல்லாம் தான் இருந்தாங்க. இங்க வந்திருக்கவங்க அந்த மாதிரி சம்பவமே இல்லை. அவர் என்ன சொன்னாரு கடைசியில பேசும்போது என்ன சொன்னாரு, 8000 கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு, ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. நாங்க காமராஜர், நாங்க தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வெயில வேகாத வெயில அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியா இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமா தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேல எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவே ஆளணும் அப்படின்றத மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்கிடையில நாங்க அடிபட்டுட்டோம். அவ்வளவுதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை. எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில நாங்க ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம். அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியா இருக்கு. அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்திட்டும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்க ஒன்றும் நடக்கல. அதாவது மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனா மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்ப சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளவு தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேற எந்த காரணம் சமுதாயங்களும் போடல. உறுப்பினர் அட்டை இனி அதை முழுமையா வாங்கிட்டு எல்லா வார்டுகளையும் உறுப்பினர் அட்டை கொடுக்கும். அப்படின்னு விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், திமுக மாறுதட்டிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 26 நாங்க தான் ஜெயிக்கணும். இருங்க, ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க அதான் அவரு கை வழங்கு போடல, வைக்கல அப்படின்னு அவரை சுட்டுக் கொண்டிருக்காங்கன்னா ஒரு மர்மம். இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டதுன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில தான், இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் கலங்கம். அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாரு. நடவடிக்கை எடுத்த ஒன்னும் நடவடிக்கையே எடுக்கல. அதனாலதான் கள்ளச்சாராயம் இப்பவும் கூட எடுக்கிறாங்க. இன்னும் கூட தேனியில கூட நேற்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது கலவை பிடிச்சிருக்காங்க. ஆக போலீஸ் சுதந்திரமாக இல்லை என்பதுதான்.